ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெட்சம் ஐஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தினந்தோறும் பயிலும் முந்தைய ஆண்டு வினாக்களில் ஒரு மேக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 90, 150, 225 ஆகிய எண்களின் மீப்போவ மற்றும் மீப்போம, அதாவது நம்ம எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்னு சொல்கிறோமா, இதுதான் நமக்கு இதில் இப்போ கேட்கக்கூடியதாக இருக்குது. எல்சிஎம்மும் கேட்டிருக்காங்க, ஹச்சிசிஎஃப்பும் கேட்கக்கூடியதாக இருக்குது. கண்டுபிடிச்சிடலாமா? ஃபஸ்ட்டில் நமக்கு எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்னாலே நம்ம என்ன செய்வோம், டானா ஊத்தல் போடுவோமா, அதுதான் இதில் போடக்கூடியதாக இருக்குது. ஃபஸ்ட்டில் 90க்கு போட்டிருக்கிறேன், அடுத்து 150, அடுத்து 225 அப்படின்னு சொல்லிட்டு நான் 3க்குமே போட்டிருக்கேன். இங்கே கிடைச்ச மதிப்பை இதில் வந்து எழுதியிருக்கிறேன். இப்போ 90 அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது, 3 ஸ்கொயர்டு, அதுக்கடுத்து 2, அடுத்து 5, அடுத்து 150 அப்படின்னா 5 ஸ்கொயர்டு 3, 2, அடுத்து 225 அப்படின்னா 5 ஸ்கொயர்டு 3 ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி கிடைக்கக்கூடியதாக இருந்திருக்கு. நான் இப்போ இதில் ஃபஸ்ட்டில் என்ன செய்கிறேன் அப்படின்னா, என்ன கேட்டிருக்காங்க, மீப்போவ, அதாவது ஹச்சிசிஎஃப் தான் வந்து கேட்கக்கூடியதாக இருக்குது. ஹச்சிசிஎஃப் அப்படின்னாலும் நம்ம சொல்லிக்கலாம், அப்படி இல்லாட்டி என்ன செஞ்சுக்கலாம், ஜிசிடி அப்படின்னும் சொல்லிக்கிடலாம். சரியா? சரி, இப்போ நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மீப்போவ கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அப்போது இந்த இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 3 இதுலையுமே என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கக்கூடியதாக இருக்கணும். இப்போ 3 இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குது. அடுத்து 2 இதுலையும் மட்டும்தான் இருக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது 90லையும் 150லையும் இருக்குது. 5 நமக்கு 3 இதுலையுமே இருக்குது. அப்போ ஹச்சிசிஎஃப்னாலே நமக்கு 3லையுமே இருக்கக்கூடியதுங்கிறது நான் இதில் என்ன போட்டுக்கிடுது அப்படின்னா 3, அதாவது இங்கே 3 ஸ்கொயர்டு, இங்கே 3 ஸ்கொயர்டு இருக்கு. ஆனால் இங்கே என்ன தான் இருக்குது, 3 தான் இருக்குது. அதனால தான் நான் இதில் வந்து 1 போடக்கூடியதாக இருக்குது. அடுத்து இன்ட்டம், அடுத்து 5 ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லிப்பாங்க. இங்கே 5 ஸ்கொயர்டு 5 ஸ்கொயர்டு. இப்போ எல்லா இதுலையுமே எனக்கு ஸ்கொயர்டாக இருந்துச்சுன்னா இதில் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி போட்டுருவேன். ஆனால் அப்படி இல்லாதனால இதில் நான் செஞ்சுக்கிறது 5. அப்போது 3 எனக்கு எத்தனை, 15. இது வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஹச்சிசிஎஃப். சரியா? அடுத்து இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எல்சிஎம்னு நம்ம சொல்லக்கூடிய மீப்போம. சரியா? மீப்போம அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இதில் என்ன செய்யணும், 3 இதுலையுமே இருக்கக்கூடியதாக தான் இருக்குது. சரியா? இப்போ என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3, 2, 5. இதில் 5, 3, 2, இங்கே 5 ஸ்கொயர்டு 3 ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டில் வந்து எதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். மீப்போம நான் 3 ஸ்கொயர்டு இன்ட்டு 2 ஸ்கொயர்டு இன்ட்டு 5, அதாவது எனக்கு 3லையுமே வந்து என்ன செய்யணும், பொதுவாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து 3 ஸ்கொயர்டு எனக்கு 9 இன்ட்டு 2 அப்படியே போட்டிருக்கேன். 5 ஸ்கொயர்டு 25. அடுத்து 25, 50, 9. அடுத்து இதை நான் பெருக்கும்போது 95, 45ங்கிறதுனால எனக்கு 450 கிடச்சிருக்கு. இதில் ஆன்சர் அப்போ நமக்கு எல்சிஎம் வந்து ஹச்சிசிஎஃப் வந்து 15, எல்சிஎம் 450. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர்.